நியூஸ் தமிழ் கழுகு. தர்ம யுத்தம் எல்லாம் செஞ்சு அதிமுகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தவரு இப்ப துணிஞ்சு எந்த முடிவும் எடுக்காம இருக்காரேன்னு அவரு கூட இருக்கிறவங்களே ரொம்ப நொந்து போயிருக்காங்களாம். இப்பவும் ஓபிஎஸ் கூட இருக்கிற கொஞ்சம் அதிமுக காருங்க அவரு அதிமுகவோட இணையும் போது நல்லது நடக்கும், திரும்பவும் கட்சியில மரியாதை வரும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தா ஓபிஎஸ் அதிமுக கூட்டணிக்குள்ள போவாரா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறாங்களாம். இப்பவே அவர் கூட இருந்த முக்கிய நிர்வாகிகள் வேற கட்சிகளோட பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். போன வாரம் சென்னையில ஓபிஎஸ் கூட்டின உரிமை மீட்பு மாசைக்கல் கூட்டத்திலையும் 36 பேர் ஆப்சென்டாம். இதனால அதிர்ச்சி அடைந்த ஓபிஎஸ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேச சொன்னாராம். இப்பவும் என் பலம் தெரிஞ்சு அருமை புரிஞ்சு வர்றதா இருந்தா வரட்டும், இல்லைன்னா வேற ஆட்களை பொறுப்புகளுக்கு போடுங்க அப்படின்னு கரார் காட்டுறாராம். மதுரையில போட போற மாநாடு தன்னை யாருன்னு நிரூபிக்கும்னு பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காராம் ஓபிஎஸ். ஆனா இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேருக்கும் அந்த நம்பிக்கை போயிருச்சுன்னே சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.